Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். The velocity of a body depends on time. Velocity வந்து டைமை பொறுத்து இருக்குது. ஓகேவா? velocity எப்படி இருக்குது? இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷன். The body is undergoing. velocity differentiate பண்ணி பார்ப்போம். acceleration value கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் அது பேர் zero acceleration. acceleration value கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் அது பேர் யூனிஃபார்ம் acceleration. acceleration value கான்ஸ்டன்ட்டாக இல்லைன்னா நான் யூனிஃபார்ம் acceleration. கான்ஸ்டன்ட்னா என்ன? டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகக்கூடாது. நான் யூனிஃபார்ம்னா என்ன? டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகும். அப்போ இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 ஆயிடுச்சு. செகண்ட் டேர்ம் பார்த்தோன்னா 0.1 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இதுதான் என் ஆக்சலரேஷன். இப்போ இந்த ஆக்சலரேஷன் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுதா இல்லையா? டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. சப்போஸ் இங்கே டைமே இல்லை சார், அப்போ ஆக்சலரேஷன் வேல்யூ கான்ஸ்டன்ட் 0.2 மட்டும்தான் கான்ஸ்டன்ட். ஆனால் இங்கே பக்கத்தில் டைம் இருக்குது. இப்போ டைமுக்கு நான் 1ன்னு போட்டால் ஒரு வேல்யூ, 2ன்னு போட்டால் ஒரு வேல்யூ, 3ன்னு போட்டால் ஒரு வேல்யூ. அப்போ டைமை பொறுத்து இந்த ஆக்சலரேஷன் என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகலைன்னா அது பேர் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். டைமை பொறுத்து சேஞ்ச் ஆச்சுன்னா நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஜீரோ ஆக்சலரேஷனுக்கு ஒரு ஈக்குவேஷன் பார்க்கணும்னா இது மட்டும் எடுத்துக்கோ சார். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 20 சார். அப்போ வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டா, ஆக்சலரேஷன் என்ன இருக்கும்? 0. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ ஜீரோ ஆக்சலரேஷன் கிடைக்கும். நான் சொல்கிறது புரியுதா? இதே இந்த ஆக்சலரேஷனோட இது நெகட்டிவ் இருந்துச்சுன்னா, நெகட்டிவ் கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் யூனிஃபார்ம் ரிட்டார்டேஷன், பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் இருந்தால் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். எல்லாமே சொல்லிட்டு டவுட் இருந்தால் அது ஆரம்பமாக கேளுங்க. இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இதில் புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.